அப்போ கமல் சாரும் வாலி சாரும் வர்றாங்க. வந்து வர்றப்போ நான் வந்து இருக்கிறதே என்கிட்ட காட்டுறாரு வாலி சார். நான் ஒவ்வொரு பேப்பராக பார்த்துட்டு அப்படி இப்படி பக்கத்தில் எடுத்து வைக்கிறேன். என்ன ஒன்றுமே ஓகே. கமல் சார் நின்றுட்டே இருக்காரு. உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லை நீங்கள் பாருங்க. நான் வச்சுட்டே இருக்கேன். இல்லையா ஒன்றுமே சரியில்லையா பாட்டு? என்ன நீ வச்சுட்டே இருக்க, பாட்டு ஏதாவது சொல்லியா? ஏன்னா எல்லாம் சரியாக இருக்குண்ணா, பாட்டு நல்லா கரெக்டாக மீட்டரில் எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் அந்த ஒரு கிக்கு வர்ற மாதிரி லைன்ஸ் வரலண்ணா அப்படின்னா. ஏன் என்ன வரல? ஏன்னா பாடி பாடுறது இருக்கட்டுண்ணா. முதல்ல லைன் வந்து டியூன் வந்து அப்படின்னு வந்து ஓப்பனா இருக்கு. ஆனா வேட்டோட பாடுறப்ப அப்படி நிக்குதுண்ணா, கீழே இறங்குது அப்படின்னு. இல்ல நீ என்ன சொல்ற? நீ ஆமாண்ணா ஓப்பனா அப்படி பிச்சுக்கிட்டு வரணும் தான். நீ இப்ப என்னன்ற? இப்போ கமல் சார் ரெக்வஸ்ட் பண்ண, நீ வந்து சார் கொஞ்சம் கீழே இருங்க, நீங்க கூப்பிடுறேன் அப்படின்னா அவரு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டாரு. 3 நாள் இவரை கூப்பிட்டு போய் எழுத வச்சு கொண்டு வந்திருக்கோம். அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இறுக்கமா போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் அண்ணா என்னதாயா நீ சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை பார்க்க போடுறாரு. போட்டா இல்லைண்ணா அப்படி வரணும்ண்ணா. எப்படா என்ன சொல்ற நீ? ஒரு சொல்ற கைய வச்சா அப்படின்னா ஒரு கைய வச்சான்னு இப்போ ராஜா கைய வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. ஆனா அவர் எப்பவுமே ஓகே பண்றதுக்காக என் பேரை சேர்த்துருவாரு ராஜா. ஆனா இந்த ராஜாங்கிறது மட்டும் வேண்டாம், கைய வச்சான்னு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி வேலை ஏதாவது போட்டது. ஐயோ உலகத்துல பாப்புலர் ஆயிருக்கிறவனோட பேரை நான் வைக்கலன்னா நான் முட்டாளியா? இந்த படத்துல வந்து கமல் பேர் வந்து ராஜா. அப்ப ராஜா கைய வச்சா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எழுதுற. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதுலன்னு வந்து கமல் சாரை கூப்பிட்டேன். பாட்டு எழுதி வச்ச உடனே இவர் எழுதி வச்ச 4 பல்லவி 8 சரணம் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கு. அவர் வந்தார். வந்த உடனே ராஜா கைய வச்சானே அவருக்கு அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆயிட்டு ரொம்ப பிரைட் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல பாப்புலர் சாங் கிடைச்சிருச்சு. ரெக்கார்டிங்ல அதை விட ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்த உடனே வந்து அவரு அது மாதிரி ஒரு கதை இந்த பாட்டுக்கு இருக்கு.